வெல்கம் டு அரஸ்ட் அகாடமி. சிக் த பிக் வித் அஸ். நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை சீரியஸாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் அடுத்த வீடியோ பாருங்க. ஆல்ரெடி நம்ம 52 கொஸ்டின் முடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் 53வது கொஸ்டின் வந்து இந்த வீடியோல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல இருக்கிற மீதி கொஸ்டின்ஸ் இதுல பார்த்தலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கதிர் பிளஸ் ஈன, கதிர் பிளஸ் ஈன சேர்த்து எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எதை சேர்க்கிறோமோ அதை வந்து கரெக்டா எழுதிக்கணும். இரு பிளஸ் இ, அப்போ இரு பிளஸ் இ என்ன வரும்? ரீன்னு வருமா? அப்போ கதி ரீனு வரும். சரிங்களா? அப்போ இது ஆன்சர், ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்து அருந்துணை பிரித்து எழுதுக. அருந்துணை, அருந்துணைனா இங்க என்ன வரும் அப்படின்னா அருமையாகிய துணை. அப்போ அருமை அப்படிங்கிறது பண்பு, அருமை அப்படிங்கிறது பண்பு. சரிங்களா? அப்போ அருமை பிளஸ் துணை. அடுத்து என் தமிழ்னா, எம் தமிழ் பிளஸ் நா, இது புக்கில் இருக்கிறது தான். இந்த கொஸ்டின் அப்படியே திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் கொஸ்டினாக கேட்டுருக்காங்க. பியூஐக்கு சீரீஸ்ல நிறைய டைம் இந்த கொஸ்டினை பார்த்துட்டேன். ஸோ கொஸ்டின்ஸை நிறைய டைம் பார்க்கறது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஸ்டின்ஸ் மேலே இருக்கிற பயத்தை நமக்கு வந்து போகிடும். நம்ம எழுதும் போது வந்து நார்மலாக ஒரு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் தவிர எக்ஸாம் எழுதுற மாதிரி ஃபீல் கொடுக்கக்கூடாது. அப்போதான் நம்ம வந்து ஃபுல் பொட்டன்ஷியலாக நம்ம அதை வந்து டெலிவரி பண்ண முடியும். அடுத்து சரியான நிறுத்தற்குறிகளை தருக. தமிழ் மொழியின் இனிமை வளமை சீர்மை மிக்கது. தமிழ் மொழி இனிமை வளமை சீர்மை மிக்கது. அப்போ தமிழ் மொழிங்கிறது வந்து ஒரு இதா தொடர ஆரம்பிக்குதா, எழுவாயா ஆரம்பிக்குதா, ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இனிமை, அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இனிமை வளமை சீர்மை, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கொடுக்கும் போது இங்க கமா வரணும். அது முடிகிற இடத்துல கமா வரக்கூடாது. லாஸ்டா ஒரு விஷயத்த சொல்லும் போது கமா வரக்கூடாது. அதற்கு அப்புறம் வரதுல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அப்போ கரெக்டா வந்திருக்கா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. தமிழ் மொழி இனிமை வளமை சீர்மை மிக்கது. நிறுத்தற்குறிகள் ரொம்ப ஈஸி தான். அதோட விதிகள் வந்து ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. நிறைய வீடியோல நான் வந்து விதிகள் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் எப்படி இருக்கும் போய் பார்த்துக்கங்க. சரிங்களா? எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாது. தூற்றும்படி அப்படின்னா வந்து இதோட எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? போற்றும்படின்னு இருக்கும். தூற்றும்படினா அதோட எதிர்ச்சொல் போற்றும்படின்னு இருக்கும். தவறான இணை எது? ஆழி அப்படின்னா கடல், ஆழி அப்படின்னா கடல். சரிங்களா? இந்த பவ்வம்னாலும் கடல், புணரினாலும் கடல். சரிங்களா? இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்குங்க. நாவாய் அப்படின்னா கப்பல், வங்கம்னாலும் கப்பல். நாவாய் வங்கம் அப்படின்னாலும் கப்பல் தான். சரிங்களா? அதுவே தோணி தெப்பம் இதெல்லாம் வந்து சிறிய நீர்நிலைகளை கடக்க உதவும் களங்கள். சரிங்களா? பனி அப்படின்னா வேலை. இந்த பனினா என்ன? குளிர்ச்சி. பனினா வேலை, இந்த பனினா குளிர்ச்சி. இந்த பறவைன்னா என்ன அப்படின்னா பறக்கும் பறவை. இந்த பறவை அப்படின்னா கடல். அப்ப இங்க பறவைனாலும் கடல் தான். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிதல். புல்னா பறவை. ஓகே, கரெக்ட். புல்னா புல். பொருந்தா சொல். பறவைனா பறப்பது. அதுக்கப்புறம் வந்து பனி அப்படின்னா பனியா. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொருந்தா சொல்லை கண்டறிய சொல்லியிருக்காங்க. இந்த பனிக்கு இந்த பனிக்கு சம்மந்தம் கிடையாது. இது தப்புன்னு நல்லா தெரியுது. சரிங்களா? அப்போ அதுதான் தப்பு. இந்த பனினா குளிர்ச்சி, இந்த பனி அப்படின்னா பனி வேலை செய்தல். இதெல்லாமே கரெக்டா இருக்கு. இதில் தவறான இணை எது? போற்றார் அப்படின்னா பகைவர், கிளை அப்படின்னா உறவினர், சுற்றம் அப்படின்னாலும் கிளை சுற்றம், இதெல்லாம் ஒரு பாடல்ல வரும்ல உறவினர் தான். அளந்தவர் அப்படின்னா வறியவர், அளந்தவர் அப்படின்னா வறியவர். பேதையார் அப்படின்னா அறிவில்லாதவர், பேதையார் அப்படின்னா அறிவில்லாதவர். பேதையார் அப்படின்னா அறிவில்லாதவர். சந்திப்பிழை. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. முல்லைக்கு தேர் தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முல்லைக்கு இங்க வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இதை நிலைமொழியா வச்சுப்போம்.
இதை வறுமொழியா வச்சுப்போம். வறுமொழியில என்ன வரிசை இருக்கணும்? க ச த ப, இந்த வரிசையில ஏதாவது ஒரு எழுத்து இருக்கணும். அப்போ இங்க தேன்னு இருக்கு, தேங்கிறது தா வரிசையில இருக்கா? அப்போ அதற்கு இனமான மெய்யெழுத்து என்ன மிகும் அப்படின்னா தாக்கு இனமான மெய்யெழுத்து இத்து. இத்து மிகலாம். ஆனா அதற்கு என்ன விதி வந்து நிலைமொழியில இருக்குன்னு பார்க்கலாம். முல்லைக்கு கூ, கூங்கிற விதி, கூங்கிறது என்ன? நான்காம் வேற்றுமை விரி. அப்போ நான்காம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். அப்போ முல்லைக்கு தே, அப்போ இத்து இங்க வரணும். இங்கேயும் இத்து வந்திருக்கு. ஓகே, இது ரெண்டுமே அப்போ சரியா தான் இருக்கு. அடுத்து பார்க்கலாம். தேர் தந்து மலைமேகத்தை, மலைமேகத்தை விட, இங்க மலைமேகத்தை இங்க தையில இத்து பிளஸ் ஐ இருக்கு. ஆனா அந்த பக்கம் என்ன இருக்கு? கசட வரிசையில இது உள்ள, அப்ப அங்கன வந்து மிகாது. ஓகேங்களா? விட புகழ், இங்க விட புகழ் இருக்குல்ல, இங்க விட புகழ்ல வந்து கண்டிப்பா என்ன வரணும் அப்படின்னா இப்போ வரணும். இங்க இப்போ வரல, அப்போ இது வராது, அந்த லைனே வராது. அப்போ ரெண்டுல எது சரி? ஒண்ணு சரி. ஓகே, அடுத்து பார்க்கலாம். புலவரின் சொல்லுக்காக தன் தலையே தர துணிந்தான் குமணவள்ளல். புலவரின் சொல்லுக்காக இங்க இக்கு பிளஸ் ஆணு பிரிச்சுன்னு வச்சுக்கோங்க. பெயரச்சங்கள் வந்துச்சு அப்படின்னா அங்க வந்து அது அடுத்த எழுத்துல என்ன இருக்கு? கசதம வரிசையில தா வரிசை வந்துருச்சா? அப்போ அங்க இனமான மெய்யெழுத்து என்ன? இத்து மிகும். அப்போ இத்து மிகணும், இங்க இத்து மிகல. சரிங்களா? அப்போ இங்கெல்லாம் கரெக்டா இருக்குது. இங்க ஒரு இடத்துல வந்து வல்லினம் மிகுது. அப்போ இந்த இடத்துல மட்டும் வல்லினம் மிகாம இருக்குது. அப்போ இது தவறு. அப்போ 1 4 தான் சரி. அப்போ 1 4 சரிங்க. ஆப்ஷன் பி. பொருந்தா சொல்லை கண்டறிக. இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா திராவிட மொழி குடும்பம் சொல்லிட்டு 9th புக்ல ஃபர்ஸ்ட் லெசன். அந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து நிறைய தமிழ் திராவிட மொழிங்கிறது எப்படி உருவாச்சு, திராவிடங்கிற சொல் தமிழ்ல இருந்து எப்படி மறுவுச்சு, தமிழ தமிழ திராவிட திராவிட அப்படின்னு மாதிரி இருக்கும். இதை பத்தி கொடுத்துருப்பாங்க. அது யார் கொண்டு வந்தாலும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எமினோ, சொலபபில், இவங்களை பத்தினான குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே வந்து அந்த ஒரே பாடத்துக்குள்ள இருக்கும். அந்த பாடத்துல பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது முதல்ல என்ன இலக்கணமா தமிழ்ல என்ன மொழி என்ன நூல் தோன்றுச்சு, மலையாளத்துல இலக்கணமா என்ன நூல் தோன்றுச்சு, இலக்கியத்துல என்ன நூல் தோன்றுச்சுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு சொல்லும் தமிழ் மொழிக்கும் அதுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு, இதுல இருந்து எப்படி மருவி அங்க போயிட்டு இருக்கு, மூணுன்னா என்னது, அதுவே வந்து மூணுன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி கண்ணு, கண், கென், பர்ஜி, அதெல்லாம் என்ன மொழி, கென்னுனா பர்ஜி, அந்த மொழியில இருந்து வந்திருக்கு, அந்த மொழியில அப்படிதான் வழங்கப்பட்டிருக்கு. நம்ம இதுல கண்ணுன்னு சொல்றாங்க, கண்ணுனா மலையாளம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து எங்கன்னா ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த டைம் அந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்குன்னா அங்க இருக்கிற பாக்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா படிச்சிருவோம். இப்போ தமிழ்னா 3 நல்லா தெரியும். அடுத்து மலையாளம், தமிழுக்கு சிமிலரா ஒரு வேர்டு இருக்கு அப்படின்னா அது மலையாளம் கன்னடமா தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் தெலுங்கு போகணும். இது நல்லா ஞாபகம். அப்போ மலையாளம் 3. அதுக்கப்புறம் துளு, முஜி, துளுனா முஜி. ஓகே, தெலுங்குக்கு என்ன வரும்? தெலுங்குக்கு மூடு, தெலுங்குக்கு மூடுன்னு வரணும். அதே வந்து மூறு அப்படின்னா கன்னடம், மூறு அப்படின்னா கன்னடம். ஓகேங்களா? சரியா இருக்கா? அடுத்து மரபு பிழைகள், தொகை மரபு. மரபு பிழையற்ற சொல்லுடன் இணை. ஆட்டு மந்தை, ஆட்டு மந்தை. சரிங்களா? அதுக்கப்புறம் நிறை, ஆணிறை, ஆணிறை. ஓகே, இங்க மக்கள் கூட்டம்னு கூட வரலாம், மக்கள் கூட்டம். ஓகேங்களா? அடுத்து மரபு பிழை நீக்குக. மயில் கத்த குயில் பாடியது, மயில் எங்கேயும் கத்தாது, மயில் அகவும், மயில் அகவ குயில் கூவியது. அப்ப எங்க இருக்கு? ஆப்ஷன் 7 இருக்கு. ஓகேங்களா? இங்க வந்து என்னது? அலரும், ஆந்தை அலரும். இது ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஆந்தை அலரும், கரடி கத்தும். வேற என்ன இருக்கு? காகம் கரையும், இங்க காகம் இருக்கு, காகம் கரையும். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான் இருக்கு, இதெல்லாம் இல்லை. ஓகே, இதெல்லாம் எழுதிக்கங்க. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. தீசஸ், தீசஸ் அப்படின்னா என்னது? தீசஸ் அப்படின்னா ஆய்வறிக்கை வராது. ஓகேங்களா? ஆய்வு தான் வரும், அதாவது ஆய்வேடுன்னு வரும். தீசஸ் அப்படின்னா ஆய்வேடுன்னு வரணும். இன்டலெக்சுவல்னா அறிவாளிகள், இன்டலெக்சுவல்னா அறிவாளர்னு வரும், அறிவாளிகள்னு வராது. எம்பளம்னா சின்னம்னு வரணும். சேம்பர்னா அறை, அப்போ சேம்பர்னா அறைங்கிறது கரெக்டு. தீசஸ்னா ஆய்வேடுன்னு வந்துருக்கணும். தீசஸ் அப்படின்னா ஆய்வேடுன்னு வந்துருக்கணும்.
ஓகே, இன்டெலெக்சுவல்னா அறிவாளர்னு வந்திருக்கணும். ஓகே, எம்பளம்னா சின்னம்னு வந்திருக்கணும். அப்ப இதான் சரினா இதான் சரி. ஒளிமரபு பிழைகளை திருத்துக. அலரும் மயிலும் பூவும் ஆந்தையும் அகவும் சேவலும், இது எல்லாத்தையும் மாத்தணுமா? மயில் என்ன பண்ணும்? அகவும். அகவும் மயிலும் அலரும் ஆந்தையும் கூவும் சேவலும், அவ்வளவுதான். அப்போ மாத்தியாச்சு. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. பனினா என்ன? பனினா ஆல்ரெடி சொல்லிட்டேன், குளிர்ச்சின்னு. பனினா வேலை. அப்போ இதுதானே சரியா இருக்கும். முன்னாடி என்ன கொஸ்டின் பாக்குறோமோ அந்த கொஸ்டினோட ரிஃப்ளெக்ஷன் எப்பயுமே கண்டிப்பா இன்னொரு கொஸ்டின்ல இருக்குங்கிறதா என்னோட மைண்ட் செட். அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு கொஸ்டினை ஃபுல்லா பார்க்கும்போது அந்த கொஸ்டினை வந்து ஒரு டைம் நல்லா படிச்சுட்டு வந்துருங்க. ஏன்னா முன்னாடி கேட்டதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர்ல இன்னொரு கொஸ்டினுக்கான ஆன்சரும் ஒளிஞ்சிருக்கும். அப்ப அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சீக்கிரமா நம்ம சக்சஸ்க்கு வந்து கிட்ட போயிட்டே இருக்கும். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் டிலே பண்ணி போற மாதிரி இருக்கும். அது மாதிரி பண்ண வேணாம். ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, அதை செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கவலைப்பட தேவையில்லை. இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். தாள், தண்டு, கோல், தூறு, தட்டு ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாவரத்தோட அடிப்பகுதியை குறிக்கும். தாவரத்தோட அடிப்பகுதியை குறிக்கும். இது என்ன லெசன் அப்படின்னா, 10th லெசன்ல தமிழ் சொல்வலம்னு சொல்லி நிறைய டைம் சொல்லிட்டேன். இன்ச்சு பை இன்ச்சை இதுல படிச்சிருங்க, ஒண்ணு விடாம படிச்சிருங்க. கவ்வைனா என்ன பிஞ்சு, எல் பிஞ்சு, அந்த அளவுக்கு வந்து நீங்க எது கேட்டாலும் சொல்லணும். அந்த மாதிரி நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா, இது கிளைனா என்ன, இலைனா என்ன, இளம் பயிர் அதுல என்னென்ன வருது, எல்லாத்தையும் நீங்க படிச்சிருங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஓகே, இங்க போது, அரும்பு, பி, செம்மல், இதை பத்தி நம்ம முன்னாடியே படிச்சோம். அதை பத்தி கொஸ்டின் திருப்பி வந்திருக்கா? அப்ப இதெல்லாம் என்ன நிலைகள்? பூவின் நிலைகள் நமக்கு முன்னாடியே தெரியுமா? பூவின் நிலைகள் மொத்தம் எத்தனை? 7. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், பி, செம்பல். ஓகேங்களா? அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், பி, செம்மல். இதுல வந்து இந்த 4க்குமே வந்து இது இருக்குன்னு சொன்னா, போது அரும்புனா வந்து பூ வந்து விரிய தொடங்கும் நிலை, பூவின் தோற்ற நிலை. அரும்புனா வந்து பூவின் தோற்ற நிலை. அரும்பு அப்படின்னா பூவின் தோற்ற நிலை. போதுனா பூ விரிய தொடங்கும் நிலை. பூ விரிய தொடங்கும் நிலை. பூ விரிய தொடங்கும் நிலை. பீனா மரச்செடி நின்று, மரச்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை. அதுவே வந்து செம்மல் அப்படின்னா பூ வாடின நிலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த இலை வகைனா என்ன, கிளை வகைனா என்ன, கொழுந்து வகைனா என்ன, இதெல்லாம் பார்க்கும்போது நான் அப்படியே நானும் வரிசையை சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இங்க தாவரிசையில் கொடுத்துருக்காங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உயிரெழுத்து பார்க்கணும். உயிரெழுத்து பார்த்ததுக்கு அப்புறம் உயிர்மை பார்க்கணும். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, உயிரெழுத்துக்கள் இருக்கா? உயிரெழுத்துக்கள் ஞா இருக்கு. அப்ப ஞா தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து எது இருக்கு அப்படின்னா, தா தான் ஃபர்ஸ்ட் வரும். தாக்கு அப்புறம் தான் நா வரும். நாக்கு அப்புறம் தான் வா வரும். அப்ப இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். இது வந்து தாவரிசை வந்திருக்குது. தாத்தா, தீத்தி, தூத்து, தேத்தே, தை, தோத்தோ, தௌ. அப்போ தாத்தா, தீத்தி, இதை கண்டுபிடிச்சோடனே இந்த 3லயே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சோம். மற்ற எதுவும் கரெக்டா வரல. அப்போ இதுவே போதும், இதுக்கு ஆன்சர் இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. சேலம் மாங்கனி நகரம், சரியான விடை. சிவகாசி என்ன நகரம்? சிவகாசி வந்து பட்டாசு அதிகமா தயாரிப்போம். ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு, அங்க வந்து என்ன, அச்சு தொழில்கள் அதிகமா இருக்கும். குட்டி ஜப்பான்னு சொல்லுவாங்க. சிவகாசியை வந்து குட்டி ஜப்பான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அச்சு இயந்திரங்கள் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பட்டாசு தொழில் அதிகமா இருக்கும். அதனால வந்து அதுக்கு மற்ற பெயர்கள் தான் வருமே தவிர முத்து நகரம்னு வராது. சரிங்களா? முத்து நகரம்னா தூத்துக்குடி வரும்.
இதுவே திருவண்ணாமலை அப்படின்னா தீபநகரம். ஏன்னா வந்து அங்கதான் வந்து அண்ணாமலையாருக்கு வந்து தீபம் ஏற்றுவாங்க. அதனால வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தீபநகரம்னு சொல்லுவாங்க. அக்னி தலம்னு சொல்லுவாங்கல்ல, அது கூட ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க. மதுரை தூங்கா நகரம். மதுரை வந்து தூங்கா நகரம். ஏன்னா அந்த காலத்துல இருந்து நாலங்காடி அல்லங்காடிங்கிற இரண்டு அதாவது பகல் மற்றும் இரவு இரண்டு நேரங்களையுமே வந்து என்னன்னா வணிகம்ங்கிறது வந்து அங்க நடைபெற்று இருக்கிறதுனால மதுரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. சரியா? இங்க காவரிசை கொடுத்துருக்காங்களா? காவரிசையில ஃபர்ஸ்ட் காவரிசையில 2 இருக்கு. இந்த காக்கு அப்புறம் தான் கவு வரும்னு நல்லா தெரியும். அப்ப இதை எடுத்தோம்னா அலைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாவரிசையில சீக்கு அப்புறம் தான் சூ வரும்னு தெரியும். அப்ப இதெல்லாம் போனஸ் மார்க் மாதிரி தான். இதுல லைட்டா குழப்பற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் அங்க நிறுத்தி நிதானமா அதோட மெய்யா சேர்த்து நான் சொல்லுவேன்ல அந்த மாதிரி எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாயிரும். இன்னும் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக. கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில். இது சரியான ஸ்டேட்மெண்ட்ல இல்ல. காலையில் மாலையில் உதித்து மறையும் கதிரவன், இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. கதிரவன் எழுவாய் சரியா வந்திருக்கு பாருங்க. கதிரவன் எழுவாய், அப்ப எழுவாயா வந்துருச்சு. காலையில் உதித்து மாலையில் மறையும். ஆன்சர் இதுதான். விடை வகையை கண்டறிந்தது. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன். விடை மொத்தம் எத்தனை? 8 வகையான விடை வகைகள் இருக்குது. 8 வகையான விடை வகைகளும் 7 வகையான வினா வகைகளும் 6 வகையான வினா வகைகளும் நீங்க முன்னாடி நல்லா படிச்சிருப்பீங்க. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். கடைக்கு போவையான்னு ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. போக மாட்டேன்னு மறுத்து கூறுறது. அப்ப மறுத்து கூறுறதுனால என்னது? மறைவிடை. அவ்வளவுதான். மறுத்து கூறுறதுனாலே மறைவிடை. பாடம் படிக்கிறாயா என்ற கேள்விக்கு படிக்காமல் இருப்பேனா. ஊருக்கு வருவாயான்னு கேட்டா ஊருக்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வினாவே எதிர் விடையா சொல்றது வந்து வினா எதிர் வினாதல் விடை. சரிங்களா? அடுத்து 77 விடைக்கேற்ற வினா. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. இதுல வந்து சரியான முறையில வந்து எந்த இது அழைக்கப்படுது அப்படின்னா தானே இயங்குவது தானியங்கியா, இது வராது. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானியங்கி இயங்குகிறதா, இதுவும் வராது. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக இயங்கும் இயந்திரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதா? தானியங்கி என்று அழைக்கப்படுகிறது. அப்ப இதுதான் வந்து இதுக்கான சரியான கொஸ்டின். அடுத்து ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. நகமும் சதையும் போல ஒற்றுமை தான் வரணும். நட்பு வரக்கூடாது. நட்பு வேற, ஒற்றுமை வேற. நகமும் சதையும் போல ஒற்றுமை. ஓகேங்களா? உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் போல, அதுவும் ஒற்றுமை தான். அதே மாதிரி ஏமாற்றம் இலவு காத்த கிளி போல. ஏமாற்றம் இலவு காத்த கிளி போல. இலவு காத்த கிளி போல. சரிங்களா? வேற்றுமை. வேற்றுமை பகைக்கு ஒன்று சொல்லல. புலியும் பூனையும் எலியும் போல, அது வந்து வேற்றுமைக்கு வரும். வேற்றுமைனாலும் பகைனாலும் ஒரு சில இடத்துல ஒன்னா வருது. அதனால பாத்துங்க. வேற்றுமையும் பகையும் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பகையை போட்டுருங்க. வேற்றுமை அதுக்கப்புறம் இல்ல அப்படின்னா மட்டும் வேற்றுமை சூஸ் பண்ணணும். சரியான இணையை தேர்ந்தெடு. ஸ்ட்ரோம். ஸ்ட்ரோம்னா என்ன? புயல். ஸ்ட்ரோம்னா புயல். டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. டொர்னாடோனா சூறாவளி. அப்ப இதான் கரெக்ட். சீ பிரீஸ்னா கடற்காற்று. இந்த கொஸ்டின் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்களேன். அடுத்து அலுவல் சார்ந்த கலை சொற்கள். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஹியூமனிசம் மனிதநேயம். கல்ச்சரல் பவுண்டரிஸ் அப்படின்னா பண்பாட்டு எல்லைகள். கரெக்ட், இதுதான் கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து கேபினட் அப்படின்னா அமைச்சரவை. ஓ இங்க பாருங்க, நான் மாத்தி படிச்சேன் பாருங்களே. ஏன்னா எல்லாமே கரெக்டா இருக்குது, ஆனா நம்ம ஏதோ ஒன்று தப்பு பண்றோம். பாரம்பரிய எல்லை கிடையாது, பண்பாட்டு எல்லை. பண்பாட்டு எல்லை. ஹியூமனிசம்னா மனிதநேயம் கரெக்ட். கேபினட்னா அமைச்சரவை கரெக்ட். கல்ச்சரல் வேல்யூஸ்னா பண்பாட்டு விழுமியங்களும் கரெக்ட். எதுதான் தப்பு? பண்பாட்டு அப்படிங்கிறதுக்கு பதிலாக பாரம்பரிய எல்லைகள் சொல்லிடுறாங்க. பாரம்பரியம் அப்படின்னால ஹெரிட்டேஜ். ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம். ஹெரிட்டேஜ். ஹெரிட்டேஜ்னாலே பாரம்பரியம். பாரம்பரியம். சரிங்களா? அடுத்து விடை வகைகள். உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரையை எழுத தெரியும் அப்படி சொல்றது என்ன அப்படின்னா இனமொழி விடை. சரிங்களா? இப்போ வந்து சிம்பிளா ஒரு சின்ன விஷயத்தை கூட எடுத்துக்கலாம். உனக்கு வந்து குழம்பு வைக்க தெரியும் அப்படின்னா கூட்டு பொரியல வைக்க தெரியும்னு சொன்னாலும் அது இனமொழி விடை தான். அதற்கு இனமான ஒரு விஷயத்த சேர்த்து சொல்றது. எனக்கு இது மட்டும் இல்லை, அதுவும் சேர்த்து தெரியும்.
உனக்கு வந்து கதை எழுத தெரியுமா, கட்டுரையே எழுத தெரியும் அப்படின்னு சொல்றது. அடுத்து நிறுத்தற்குறிகள் அறிதல். இவர்களே எது சரியானது கேட்டிருக்காங்க. கூரன் இங்கு வந்தாளா, அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா. ஓகே, இது வந்து ஒரு டைரக்டா வந்து ஒருத்தர் கேட்கிறாரு. அப்ப இது வந்து என்னன்னா நேர்கூற்று வாக்கியம். நேர்கூற்று வாக்கியத்துல கண்டிப்பா என்ன அப்படின்னு வரும்னா அப்படின்னா இரட்டை மேற்கோள் குறி வரும். இது வந்து வந்தாளா, அது வந்து என்னன்னா ஒரு கொஸ்டின் மார்க், இங்கேயும் ஒரு கொஸ்டின் மார்க் வருது. அப்போ வந்து இதுக்கு ஆன்சர் இதுதான். என்ன ரீசன் அப்படின்னா நேர்கூற்று வாக்கியம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, 83வது கொஸ்டின் நிறுத்தற்குறிகள் தான். இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சீர்மை என்பது ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல். இங்க கொஸ்டின் மார்க் வரவே தேவையில்லை, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இருக்கு. உயர்திணை அக்ரிணை என இரு வகையான திணைகளை, உயர்திணை அக்ரிணை, இங்க அக்ரிணை பக்கத்துல ஏதாச்சும் வந்துச்சுன்னா தப்பு. அப்போ வராம முடிஞ்ச ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது கரெக்ட். பாகற்காய் கசப்பு சுவை உடையது, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுக்கு கீழே வந்து நீங்க வந்து எதுக்கு இரட்டை மேற்கோள் குறினா எங்கதான் வரணும், நேர்கூற்று வாக்கியங்கள் தான் வரணும். நேர்கூற்று வாக்கியங்கள் தான் வரணும். தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் உகந்த மொழி. இங்க உகந்த மொழியில வந்து ஆச்சரியக்குரியவே இல்லையே. ஆஹா என்ன மொழி அப்படின்னு சொல்லி வச்சிருந்தா அது வந்து என்ன அப்படின்னா ஆச்சரியக்குறி வரலாம். ஆச்சரியக்குறிக்கு மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல், இந்த மாதிரி விஷயத்துல மட்டும்தான் என்ன வரும் அப்படின்னா நிறுத்தல் குறிகள் வரும்னு சொல்லி முன்னாடியே நான் ஒரு டைம் எழுதி போட்டிருப்பேன். அந்த விஷயத்தை தவிர வேற எதுக்குமே வந்து நிறுத்தல் குறிகள் வராது. அடிக்கோடிட்ட சொல்லின் எழுத்து வழக்கை தேர்ந்தெடு. பயத்துக்கு கஞ்சி, பயத்துக்கு அப்படிங்கிறத வந்து என்னவா மாத்தணும், எழுத்து வழக்கா மாத்தணும். அப்போ வயிற்றுக்கு. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. நீங்க சொன்ன இடத்துல தானே, நீங்க சொன்ன இடத்தில் தான் அண்ணே அப்படிங்கிறதா வந்து சரியான முறை. சரிங்களா. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. ஆழ்வார்கள் டேஸ் பெயர், எத்தனை பேர். இதுக்கெல்லாம் கொஸ்டின் தேவையே இல்லை. ஆழ்வார்கள் டேஸ் பெயர்னா எத்தனை பேர்னா 12 ஆழ்வார்கள். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், திருமிசிலை ஆழ்வார், இது எல்லாமே உங்களுக்கு தெரியுமில்ல. ஆண்டாலும் அதுல வருவாங்க. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோயில் எங்கு உள்ளது. சரி. நெல்லையப்பர் கோவில் எங்கு ஆனது. இது தவறு. இதுவும் தவறு. கற்களால் ஆனதுனால கேட்கவே இல்லை. அங்கே ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதை மாற்ற சொன்னா இப்படிலாம் வரலாம். ஆனால் இதெல்லாம் வந்து அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. நெல்லையப்பர் கோயில் எங்கு உள்ளது, இதுதான் சரி. அதாவது பேசிக்கான விஷயத்துக்கு தான் வந்து நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போகணும். அதுக்கப்புறம் தான் அட்வான்ஸாக இருக்கிற விஷயத்துக்கு போகணும். வினாச்சொல்ல மட்டும் பேசிக்காக என்ன கொஸ்டினாக வைக்க முடியுமோ அதுக்கு போனீங்கனாலே ஆன்சர் மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருக்கு. எல்லா கொஸ்டின் செக் பண்ணும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அழைப்பு மணி டேஸ் கயல்விழி கதவை திறந்தால். அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தால். இங்க ஆள்ங்கிறது வந்து ஒரு இணைப்பு சொல்லா இருக்கு. இது நடந்ததால் அது நடந்தது, அந்த மாதிரி விஷயம் இருக்குல்ல, அதுதான் இங்க. அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தாள். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்போ அழைப்பு மணிக்கு வந்து காலிங் பெல்லுன்னு கலை சொற்கள்ல பேரு. அப்ப அதையும் நோட் பண்ணிக்கங்க சேர்த்து. அடுத்து அடியகரம் ஐயாதல். அடியகரம் ஐயாதல் அப்படின்னா வந்து இங்க என்ன வரும் அப்படின்னா பைங்குள் தான் வரும். இங்க பசுமை பிளஸ் கூழ் தான் இருக்கும். அதுல வந்து இந்த மை விகுதி கட்டுறதுக்கு அப்புறம் இது வந்து இந்த பகரம் வந்து என்னவா மாறும்னா பைன்னு மாறிடும். அப்போ பைங்கூழ்னு மாறும். இதுதான் அடியகரம் ஐயாதல். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் அடியகரம் ஐயாதல். எங்க இருக்கு, மூணு வந்துருச்சா. முன்னின்ற மெய்த்திரிதல். முன்னின்ற மெய்த்திரிதல்னா இங்க செம்கதிர்னு வரும். செம்மை பிளஸ் கதிர்னு இருக்கும். இதுல மை விகுதி போயிடும். இந்த இம்முக்கு பதிலாக என்னன்னா செங்கதிர், அதாவது முன்னின்ற மெய் தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து என்ன அப்படின்னா செங்கதிர்ங்கிறது வந்துருச்சு. ஆனிடல், ஆதி நீடல் வந்து எங்க இருக்கு, காரிருளுக்கு வரும். ஆதி நீடல்ங்கிறது காரிருளுக்கு வரும். கார் பிளஸ் இருள் தான் இருக்கும். சரிங்களா. இது என்னவா மாறும் அப்படின்னா இங்க இருளோட இந்த ஈக்கு பதிலாக இந்த ஈ சேர்ந்துடும். அப்போ வந்து அது என்ன ரீன்னு மாறிடும். அப்போ காரிருள். இதான் ஆதி நீடல். இனமைகள் எங்க இருக்கு, 2ல. இனமைகள்னா பெருங்குடை, பெருமை பிளஸ் குடைங்கிறது பெருங்குடையா மாறிச்சு.
இதான் இனமைகள். இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின். உங்களுக்கு வந்து விதி தெரியுங்கிற இதுல விதி தெரியணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஏன்னா இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சுன்னா அது ஸ்கூல் புக்ல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பார்த்ததா இருக்கும். அதை நீங்க படிக்காம விட்டுருந்தீங்கன்னா தான் பிரச்சனை. படிச்சிருப்பீங்க அப்படின்னா இது ஒரு பிரச்சனையே கிடையாது. குரல் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. விதினா என்ன, வீதினா என்ன? விதினா வருவிதித்தல், வீதினா தெரு. ஓகே. கூற்று காரணம் சரியா தவறா? மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். இந்நூல்ல வந்து எங்க இருக்கும் அப்படின்னா மூதுரையில் இருக்கும். பார்த்தோன்னே தெரியுது. ஓகே. இப்பாடலை எழுதியவர் ஔவையார். ஓகே, கரெக்ட். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை போன்ற 3 நூல்களே எழுதியது. இவ்வடிகள் ஆத்திச்சூடியில இருக்கு. ஆத்திச்சூடினா என்னென்ன வரும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? அப்போ வந்து இங்க என்ன இருக்கு அப்படின்னா மூதுரைன்னு இருக்கணும். மூதுரைன்னு இருக்கணும். ஓகேங்களா? அப்போ வந்து என்ன சரி? 1 2 சரி, 3 தவறு. ஔவையார் வந்து சிலபஸ்ல இருக்காங்க. கண்டிப்பா ஔவையாரை பத்தி நான் நடத்துவேன். கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று 1, ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் கவிமரபாக கொண்டிருந்தனர். கண்டிப்பா வந்து பாடுவாங்க. ஏன்னா வந்து நாட்டினோட வளத்தை பாடுறதும் மன்னனை பத்தி பாடுறதும் வந்து கண்டிப்பா வந்து பழங்கால கவி மரபுன்னே சொல்லலாம். கூற்று 2, முத்தொள்ளாயிரம் சேர சோழ பாண்டியர் ஆகியோருடைய நாடுகளின் வளங்களை நயமாக வெளிப்படுத்துகிறது. கண்டிப்பா உண்மைதான். அதாவது ஆயக்காம்பாள்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். சேர நாட்டை பத்தி சொல்லுவோம். சேர நாடுனா என்ன நாடுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, சேர நாடை வந்து முத்தொள்ளாயிரத்துல என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அச்சமில்லாத நாடுன்னு சொல்லுவாங்க. அச்சம் இல்லாத நாடு. அந்த பாடல என்ன இருக்குங்கிறது கூட எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பறவை வந்து உட்காரும் போது அந்த பறவை வந்து ஒரு குளத்துல உட்காரும். அந்த குளத்துல வந்து என்னன்னா செவ்வாம்பால்கள் வந்து விரிய ஆரம்பிக்கும். சூரியனை பார்த்ததும் செவ்வாம்பால்கள் விரிஞ்சோன்னே தண்ணியில தீப்பிடிச்சிச்சோன்னு சொல்லிட்டு அந்த பறவை பறக்கிறதா சொல்லி அந்த கவித்துவமான அந்த பாடல் சொல்லுவோம். ஆனா அங்க வந்து அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த மாதிரி பறவைக்கு தான் அதுல அச்சம் இருக்கே தவிர எங்க நாட்டுல எந்த மக்களுக்குமே அந்த அச்சம் கிடையாது அப்படிங்கிறது தான் அச்சம் இல்லாத நாடுன்னு சொல்லுவாங்க. இதுவே சோழ நாட்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போர்க்கள சிறப்பு, ஏற்கள சிறப்பு. நாவலோன்னு சொல்லிட்டு அந்த லைன்ல வரும். போர்க்கள சிறப்பு, ஏற்கள சிறப்பு. அதுவே வந்து பாண்டிய நாடை வந்து முத்துடைய நாடுன்னு சொல்லுவாங்க. பாண்டிய நாடை வந்து என்னென்ன நாடுன்னு சொல்லுவாங்கன்னா முத்துடைய நாடு. ஓகேங்களா? ஏன் சோழத்துக்கு போர்க்கள சிறப்பு, ஏற்கள சிறப்பு சொல்றாங்கன்னா, போர்க்களம்ல வந்து அதிகமான யானைப்படை 60,000 யானைகளை வச்சிருக்கிற ஒரு படையா வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா சோழர்கள் இருப்பாங்க. சோழர்களை பத்தி தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். பாண்டியர்களை பத்தி நமக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். ஆனா பாண்டியர்கள் ரொம்ப வருடங்களா இருந்தாங்க. பிற்காலத்துல அவங்களோட அவங்களோட கோயில்கள் நிறைய அழிக்கப்பட்டனால அவங்களோட கோயில்களை பத்தி விவரம் இல்லை. நமக்கும் அவங்கள பத்தி இது அதிகமா தெரியல. ஆனா சோழர்களோட கோயில்கள் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அதுல இருந்து கல்வெட்டுகள் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? ஏற்கள சிறப்புங்கிறது என்ன அப்படின்னா, தஞ்சை மாவட்டத்தை அவங்க மோஸ்ட்லி அதாவது காவேரி டெல்டா மொத்தமா சொல்லணும் அப்படின்னா காவேரி டெல்டா வந்து அவங்க ஆட்சி செஞ்சாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஏற்கள சிறப்பு இருக்கும். அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து அறுத்து கொண்டு வந்து ஒரு இது மேல வச்சுட்டு ஒரு போரை அடிச்சுட்டு அந்த போர் மேல நின்றுட்டு வாழ்கன்னு கத்துவாங்க. அந்த அளவுக்கு வளமான நாடுன்னு சொல்லி அந்த முத்தொள்ளாயிரம் போர். அப்போ சேர நாடுனா அச்சமில்லாத நாடு, சோழ நாடுனா போர்க்கள சிறப்பு, ஏற்கள சிறப்பு, பாண்டிய நாடுனா முத்துடைய நாடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுல இருக்கிற அறிஞர் பொருட்கள் ரொம்ப முக்கியம். நல்லா பாத்துங்க. முத்தொள்ளாயிரம் வந்து 900 பாடல்கள் கொண்டிருக்கும். ஆனா அதுல வந்து நமக்கு கிடைச்சது வந்து புறத்தட்டுல இருந்து 108 பாடல்கள் மட்டும் தான் கிடைச்சிருக்கும். அது ரொம்ப கம்மியான பாடல்கள் தான் கிடைச்சிருக்கும். சொல்லுக்கு இணையான பொருள் தருக. காமம், வெகுளி, மயக்கம். காமம் அப்படின்னா ஆசை, சரி. வெகுளி அப்படின்னா சினம். மயக்கம்னா வந்து அறியாமையில இருக்காத, அதாவது மயக்கத்துல இருக்காத. நமக்கு வந்து இந்த உலகத்தை பத்தினா அறியாமை, மயக்கம் எல்லாமே ஒரே சொல் தான். சொல்லுக்கு இணையான பொருள். ஊழி அப்படின்னா யுகம். ஓகே. ஊழ்னா என்னங்க? ஊழ்னா முறை. இதெல்லாம் எழுதிக்கங்க. ஊர்னா முறை. அதுக்கப்புறம் வந்து விசும்புனா வானமா, அசும்புனா நில வரும்.
முறை முறை ஊழ்னா முறை. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் செட் பண்ணுறாங்கன்னா சும்மா நார்மலாக செட்டில் பண்ண முடியாது. அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும். அவங்க எடுக்கிறவங்க வந்து நம்மளையோட நல்ல நாலேஜ் இருக்கிறனால அவங்க கொஸ்டின் இந்த மாதிரி ஊழி அப்படின்னா முறைன்னு தெரியும், ஊழினா யுகம்னு தெரியும், ஊழ்னா முறைன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரே சீக்வன்ஸில் இருக்கிற வேர்டுக்கு நமக்கு வந்து குழப்புவோம். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படித்தோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக நம்ம வந்து கிராக் பண்ண முடியும். பீடு அப்படின்னா சிறப்பு, பீடுனா சிறப்பு. இது எல்லாமே ஒரே லெசனுக்குள்ள தான் வரும். அந்த ஒரே லெசன்ல இருக்கிற தூக்கி அழகா வச்சுட்டான். அப்போ அழகா வைக்கும் போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா எது ஆன்சரா வராது எது ஆன்சரா வருங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம கான்ஃபிடண்டா ஆன்சருக்கு போக முடியும். பொருத்தமான விடையறிக. நீ வந்தாய் அப்படின்னு தான் வந்திருக்கணும், நீ வந்தேன்னு வந்திருக்கு. அப்ப நீ வந்தாய் இங்கதான் ஆன்சர், நீ வந்தாய். நாளை வருவேன்னு வந்திருக்கணும், நாளை வந்தேன்னு இருக்குது. அப்ப இது ரெண்டுமே தப்பு தான், நாளை வருவேன்னு இருக்கணும். இதெல்லாம் வந்து காலப்பெயர்கள்ல வந்துடும், ரொம்ப ஈஸியா இதெல்லாம் வந்து நீங்க பார்க்க பார்க்க டக்கு டக்குன்னு பழகிடும். நீனா வந்து என்ன அப்படின்னா முன்னிலை ஒருமை, சரிங்களா. நாம்னா வந்து தன்மையில வரும். அது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. தன்மை முன்னிலை படற்கைன்னு சொல்லியிருக்கா. தன்மை முன்னிலை படற்கையில வந்து என்னென்ன வருங்கிறத நல்லா படிச்சுக்கங்க, அது ரொம்ப முக்கியம். சரியான கூட்டு பெயரை தேர்வு செய்க. யானை, யானை கூட்டம், யானை கூட்டம் தான் வரணும். ஆட்டு மந்தைன்னு வரும், ஆட்டு மந்தை. ஆண் இறை, அது யானை கூட்டம் போட்டாச்சு. ஓகே. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. இது ஈஸி தான். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். இதை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு இது அடிக்கடி பார்த்த ஒரு லைன். அப்ப இதுதான் கண்டிப்பா கரெக்டா இருக்கும். சாந்தம் அப்படின்னா அமைதி, மகத்துவம் அப்படின்னா சிறப்பு, தாரணி அப்படின்னா உலகம், இரக்கம் அப்படின்னா கருணை. இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சோம்னா 4, 1, 2, 3 தான் ஆன்சர். இதெல்லாம் வந்து ஈஸியான பொறுத்துக்கு தான். பொறுத்துக்கு வந்தோடனே ஒரு 2 விஷயத்த மட்டும் மேட்ச் பண்ண பாருங்க, 3வது விஷயம் உங்களுக்கு தானா மேட்ச் ஆயிடும். ஒருமை பண்பை பிழை நீக்குக. சூரியன் உதித்தான்னு வராது, சூரியன் வந்து உதித்ததுன்னு வந்திருக்கணும். மாலையில் சூரியன் மறைந்தது, இது சரி. நானும் அவனும் வந்தோம்னு வந்திருக்கணும். ஏன்னா வந்து நானும் அவனும், அப்போ வந்து 2 பேர் வராங்க, அப்போ பன்மையில தான் இங்க வரும். வந்தேன்ங்கிறது ஒருமையில, அப்போ ஒருமை வரக்கூடாது. மந்தையில் மேய்ப்பவர்கள், மந்தையில் மேய்ப்பவர்கள் வந்தார்கள், மந்தையில் மேய்ப்பவர்கள் வந்தார்கள். இங்க வந்து மந்தையில்ங்கிறது வந்து ஒருமை பன்மை இங்க சரியா வரலைன்னு தெரியுது. ஆனா ஏன் சரியா வரலைங்கிறது எனக்கு சரியா தெரியல. இங்க கரெக்டா தெரியுது, இது வந்திருக்காது, இது வந்து ஒருமை கிடையாது, இது வந்து உயர்தனிக்கு போயிடுச்சு. இங்க வந்து மறைந்தது, அப்போ வந்து அக்ரிணையில மறைந்தது சரியான முறையில இருக்கு. இந்த மாதிரி வேணா நீங்க பிரிச்சுக்குங்க. இது கரெக்டுங்கிறது நல்லா தெரியும், மற்ற இதுலயும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, சரிங்களா. உயர்திணைக்கும் அக்ரிணைக்கும் நமக்கு வந்து ஒருமை பன்மை நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒருமை பன்மை நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா மறைந்தது, அப்போ கரெக்ட். ஒருமை பன்மை பிழை நீக்குக. ஓகே. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கின்றார்கள். இங்க வந்து பன்மையில வந்திருக்கு, கபிலன் ஒருமை, அப்போ கபிலன் ஒருமை இருக்கிறான், அப்போ இதான் கரெக்ட். இருக்கின்றன, இருக்கின்றதுங்கிறதுதான் இது அக்ரிணைக்கு வரும். நம்ம உயர்திணையில படிச்சுட்டு இருக்கும்போது அக்ரிணை பார்க்கவே கூடாது, அப்போ இது 2 வராது, அதுதான் ஆன்சர். ஓகே, இதோட இந்த வீடியோவில் இருக்கிற 100 கொஸ்டின்ஸும் முடிச்சாச்சா. இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் வரிசையாக வந்துட்டே இருக்கும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ட் ஆகிடும் அப்படின்னா தமிழில் 95+ நீங்கள் கன்ஃபார்ம் போடலாம், சரிங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.